ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கேர். ஸோ இன்றைக்கி நம்ம கல்கி 2898 ஏடி படத்தோட ஸ்பாய்லர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நேற்று படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இனிஷியலாக நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ நம்மளோட சேனல்லே போட்டோம். இந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இந்த கல்கி படத்தில் இருக்கக்கூடிய பல சீக்வன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஸ்பாய்லர் கண்டென்ட்ஸ் வந்து இதில் நம்ம பேச போகிறோம். அதனால் படம் பார்க்காத ஆடியன்ஸ் யாராக இருந்துச்சிங்கன்னா தயவு செஞ்சு இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த வீடியோவில் இந்த படத்தை பற்றி மட்டும் இல்லாமல் கல்கி பார்ட் 2 ஃபிலிமை பற்றியும் பல விஷயங்கள் பேச போறோம். இதன் காரணமா தான் சொல்றேன். அதனால ஸ்பாய்லர் பிடிக்காதவங்க இப்பவே ஸ்கிப் பண்ணிருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கல்கி படத்தோட ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ், இந்த ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்க்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா மகாபாரதம். இந்த ஒரு படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனாக ஒரு சில இடங்களை மட்டும் சின்ன சின்னதாக துண்டு துண்டாக பிச்சு பிச்சு போட்டிருக்காங்க. ஆனால் வரக்கூடிய சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கூஸ் பம்ஸை கிரியேட் பண்ணுது. இந்த படத்தோட ஆரம்பமே கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மகாபாரதத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஆக்சுவலி நான் ஒரு முஸ்லீம். ஸோ எனக்கு வந்து இந்த ஒரு மித்தாலஜி இந்த விஷயங்கள்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ ட்ரெய்லர் 2 பிரேக் டவுனில் வந்து மகாபாரதத்தை பற்றிலாம் தெரியாமல் அந்த ட்ரெய்லரில் வந்து நான் ஒரு சில விஷயங்கள் சீனை வச்சு மட்டுமே பிரேக் டவுன் பண்ணியிருப்பேன். அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறமே எனக்கு ரொம்ப ஆர்வமாகி இந்த படத்தில் இது வரப்போகுதுன்னா என்னலாம் இது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு இப்போ ரீசெண்டாக தான் அட்மின் ப்ரோட ஹெல்ப் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது எனக்கு சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்களும் மகாபாரதத்தை நான் வந்து புக்கு வடிவத்துலையும் சரி, விஜய் டிவியில் சீரியலாக இது மாதிரி பல வடிவங்களில் நான் வந்து மகாபாரதத்தை பார்த்துருக்கேன் அப்படின்ற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த படத்தில் வரக்கூடிய இந்த ஒரு சில சீக்வன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கூஸ் பம்பை கிரியேட் பண்ணோம். இப்போ கதை கரெக்டாக இப்போ பிரபாஸ் வந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்திலேருந்து 6000 வருஷத்துக்கு முன்னாடி மகாபாரதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமா வந்து சபிச்சிடுறாரு கிருஷ்ணன். அவரோட கல்லை புடுங்கினது மட்டும் இல்லாமல் நீ நோய் நொடிப்பட்டு நீ இறப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டு கலியுகம் வரை நீ வந்து இருப்ப, அதில் என்னோட அவதாரம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு வந்து மோட்சம் அமையும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சாபத்தை சபிச்சுட்டு டைட்டில் கார்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு மகாபாரதம் நடந்து ஒரு 6000 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட் டைமில் என்ன காட்டுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல வலைதளங்கள் எல்லாமே அழிஞ்சு அது எல்லாமே காம்ப்ளெக்ஸ்ல போய் சிக்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த ஒரு வேர்ல்டை பொறுத்த வரையும் ஜஸ்ட் 3 லொகேஷன் தான். ஒன்று காம்ப்ளெக்ஸ், இன்னொன்று காசி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சம்பாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அது வந்து ரொம்ப தூரமாக யாருக்கும் தெரியாமல் ஹிடன் பிளேஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சம்பாலியன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெபல்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கலியோட மெயின் டார்கெட் என்னன்னா பிரெக்னென்ட் லேடிஸை வந்து கேப்சர் பண்ணி அவங்க வயிற்றுல இருந்து அந்த ஒரு குழந்தைகளோட பவர்ஸை உரிகிறது. முக்கியமாக அவருக்கு வந்து தெரியும் ஏதோ ஒரு பிரெக்னென்ட் உமனோட ஸ்டொமக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்கி வந்து அவதாரம் எடுத்து வரப்போறாரு. அதனால வயிற்றுலேருந்தே அப்படியே நான் அந்த சிசுவையே அப்சர்வ் பண்ணிட்டேன்னா நான் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுவேன், கல்கியை வந்து குழந்தை வடிவத்திலே நான் கொன்றணும் அப்படின்ற ஒரு முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரெக்னென்ட் லேடிஸையும் அவர் வந்து தேடி பிடிக்கிறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா கலியோட வேலையா இருக்கு. மறுபக்கம் அஸ்வத்தாமா கல்கியோட பிறப்பை அவர் வந்து நடத்தணும். ஸோ அது வந்து இவருக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. அதனால அவர் இன்னொரு பக்கம் போராடுறாரு. இதுக்கிடையில பிரபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு கேரக்டர் தான் போல, ஒரு ஹீரோய்க்கான கேரக்டரா இல்லை இது வந்து வில்லன் சைடு நிற்கிது, வில்லன் கேரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாமல் கன்ஃபியூஷனாக தான் அந்த ஒரு கேரக்டரை பற்றி போயிட்டு இருக்கோம். பட் கிளைமேக்ஸில் வச்சானுங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட். கர்ணனோட ஒரு ரீஇன்கார்னேஷன் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரபாஸை காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மறுபிறவி அப்படின்ற மாதிரி தான் இப்போ காமிச்சிருக்க வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாஸ் வந்து பார்க்கப்படுறாரு. இது மட்டும் இல்லாமல் மொத்த பாண்டவர் குரூப்பும் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீஇன்கார்னேஷன் ஆகி வரலாம். பிகாஸ் கர்ணனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீஇன்கார்னேஷன் ஆகி வந்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது கூடிய சீக்கிரம் இவங்களோட ரீஇன்கார்னேஷன்ஸையும் பார்ட் 2 ஃபிலிம்ல காட்டலாம். இந்த ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இல்லாமல் பல பேர் சொன்னதுபடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ பிக்கப் தான். ஆனால் இந்த ஒரு படத்துக்கு அந்த ஒரு ஸ்லோ பிக்கப் தேவை. ஏன்னா உங்களை எடுத்தோடனே கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு இது ஒன்றும் நம்மளோட உலகம் இல்லை. ஸோ இப்போ நம்ம நார்மலாக பார்த்துட்டு இருக்க ஒரு ரியாலிட்டி வேர்ல்டுனா இதில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் அவங்க என்னென்னமோ டெக்னாலஜி காட்டுறாங்க, என்னென்னமோ வெப்பன்ஸ் காட்டுறாங்க, ஹோலாகிராமில் பேசிக்கிறாங்க, இது மாதிரிலாம் பல விஷயங்கள் அங்கே போயிட்டு இருக்கு. அந்த வேர்ல்டு என்னன்றத மூலம் நமக்கு ஒட்டணும், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோ பிக்கப் வந்து எனக்கு அக்செப்டபிளாக தான் இருந்தது. அதில் நான் எந்த விதமான குறையும் சொல்லலை. ஏன்னா அது வந்து லேக் இல்லை. அதில் காமிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு சீக்வன்ஸும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு முக்கியம். அதன் காரணமாக எனக்கு அது லேக்காக ஃபீல் ஆகல. தியேட்டரில் எனக்கு வந்து அவ்வளோ போரிங்காகவும் இல்லை, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. ஏன்னா விஷுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபக்கம் அது வந்து தூக்கி பிடிச்சி நல்லா சூப்பராக ஒரு கிரிப்பாக கொண்டு போய் இறக்கிடுச்சு. இதன் காரணமாக எனக்கு எங்கேயும் லேக் ஃபீலிங் கிடைக்கல. பட் இருந்தாலும் ஒரு சில ஆடியன்ஸ்க்கு வந்து அது
கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் நான் ஸ்பாயிலர் ரிவ்யூவில் மேபி இந்த டியூரேஷன் பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்றது சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போயிருச்சு. பட் ரியலி செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர். செகண்ட் ஆஃப் ஆரம்பிச்சுன்னு தெரியாது, முடியுதுன்னு தெரியாது. அமிதாப் பச்சன் அண்ட் நம்ம பிரபாஸோட பேட்டில், இது மட்டும் இல்லாமல் களியை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக காமிச்சிட்டு இருக்காங்க. கிளைமேக்ஸில் அவரோட அந்த ஒரு கேரக்டரோட பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பிக்கப் ஆச்சு. லைக் எப்படின்னா கல்கியோட மொத்த பவரும் அந்த ஒரு கேரக்டருக்கு கிடைக்கல, ஆனால் கல்கியோட ஒரு துளி ரத்தம் வந்து இவர் கிடைச்சி அதை வச்சு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லாக மாறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஜஸ்ட் ஒன் டிராப்க்கே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இளமையாக மாறுற மாதிரிலாம் வந்து இந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனில் காமிச்சிருக்காங்க. ஒருவேளை கல்கியோட வந்து மொத்த பவர்ஸும் கிடைச்சதுன்னா அப்போ இவர் எந்த அளவு ஒரு பவர்ஃபுல்லான டிக்டேட்டராக மாறுவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே நமக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தை விதைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் அர்ஜுனனோட காண்டியை வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் தூக்குற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் பயங்கர மாசா இருந்தது. நம்ம தானஸ் மாதிரி ஃபைனலி நானே எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன்டா, நானே இறங்கி சண்டை போட போறேன்டா அப்படின்ற மாதிரி நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார் வந்து இறங்குற மாதிரி போஸ்ட் கிரெடிட் சீனா முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கிளைமேக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதம் அந்த வார் போர்ஷன் வந்து லைட்டாக ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் காமிச்சிருந்தாங்க. அதுவும் வந்து பயங்கர கூஸ் பம்பை கிரியேட் பண்ணுச்சு. முக்கியமாக விஜய் தேவர்கொண்டா, ஸோ அவர் வந்து அர்ஜுனன் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸ் வந்து அவரை கொண்டமாம அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ப்பாங்க. பட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இதில் வந்து அவரோட கேரக்டரே வேற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் தான் வந்தார். பட் உண்மையிலே எல்லா ஆடியன்ஸும் ஒரு மாதிரி கூஸ் பம்ப் கிரியேட் பண்ணிட்டாரு. அப்படியே அர்ஜுனன் மாதிரியான ஒரு போல்டான வாய்ஸ், சூப்பரான ஸ்க்ரீன் லுக்கு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேரக்டருக்கு சூப்பராக அமைஞ்சிருக்கு. முக்கியமாக அமிதாப் பச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப், அவரோட கேரக்டர் செகண்ட் ஹாஃப்ல வந்து மொத்தமாக அந்த படத்தை அவர் தான் தாங்குறாரு. அவரும் பிரபாஸும் ஈக்குவலாக அந்த படத்தை வந்து சூப்பராக எலிவேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலி இந்த படத்தோட டைரக்டர் நாகாஷின் வந்து பார்த்தீங்கன்னா கல்கி சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்றத வந்து அறிவிச்சிட்டாரு. அஃபிஷியலாக இந்த படத்தோட எண்டில் வந்து அந்த ஒரு டைட்டிலை போட்டுட்டாரு. இந்த தொடர்ந்து கல்கிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பல படங்கள் நீங்கள் வந்து ஃபியூச்சரில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பார்க்க போறீங்க அப்படின்ற ஒரு ஹோப் வந்து கொடுத்துருக்காரு. கூடிய சீக்கிரமே கல்கி படத்தோட செகண்ட் பார்ட் ஃபிலிம் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். இது மட்டும் இல்லாமல் அமேசான் பிரைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி புஜியன் பைரவான்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமேட்டட் டிவி சீரிஸ் வந்திருந்தது. அந்த ஒரு டிவி சீரிஸையும் கண்டினியூ பண்ண போறாங்க. இது மாதிரியான பல ஃபியூச்சர் பிளான்ஸ் இப்பவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அமேசிங்கான ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. முக்கியமாக தமிழ் ஆடியன்ஸ் வந்து இதை கொண்டாடுறாங்க. என்னை பொறுத்தவரையும் சோஷியல் மீடியாவில் பல பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு, பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் கிடைச்சிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது டெஃபினெட்லி இந்தியாவில் ஒரு குட் ட்ரை. எனக்கு தெரிஞ்சு மகாபாரதம் அந்த ஒரு படத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரக்டரை நம்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ராஜமௌலி மாதிரி பிரம்மாண்டமான டேரக்டர்ஸ் இருக்காங்க. பட் இந்த டேரக்டர் இதை வந்து பண்ணி காமிச்சிட்டாருன்றது வந்து உண்மையிலே ஒரு மிரட்டலான ஒரு சம்பவம். அதனால டெஃபினட்டா மகாபாரதம் மாதிரியான ஒரு மிகப்பெரிய கதையை இந்த டேரக்டரால எடுத்து புல் ஆஃப் பண்ண முடியும் அந்த ப்ராஜெக்டை. இவரே அதை பண்ணா சூப்பரா இருக்கும். ஸோ ராஜமௌலி அவங்களாம் பண்றதை தாண்டி இவரோட வெர்ஷன்ல நான் மகாபாரதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஏன்னா சின்ன சின்னதா துண்டு துண்டா காமிச்ச சீன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி சிலுத்துருச்சு. இவர் ஃபுல் ஃப்ளெஜா ஒரு ஃபிலிமே அந்த மகாபாரதத்தை பேஸ் பண்ணி எடுத்தாருன்னா எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இதை தாண்டி இந்த படத்துல எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, முக்கியமா கிளைமேக்ஸ், அது வந்து உங்களுக்கு கூஸ் பம்ப் கிரியேட் பண்ணுச்சா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு ஸ்பாயிலர் ரிவ்யூ தான். இதை தாண்டி இதுல பிரேக் டவுன் பண்றதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. பிரேக் டவுன் பண்ணணும்னு எனக்கு ஆசை தான். பட் ஹெச்டி பிரிண்ட்ஸ்லாம் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு சீன் பை சீனா வந்து பிரேக் டவுன் பண்ணலாம். அதனால தொடர்ந்து எப்பயும் போல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமே தான் படம் பார்க்க போறேன் அப்படின்றவங்க இந்த வீடியோ இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நான் எதுவும் பொறுப்பாக முடியாது. நான் ஆல்ரெடி வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அதனால என்னை மன்னிச்சுங்க. படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்தை மட்டும் தோக்க விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த படம் தோத்துருச்சுன்னா இது மாதிரியான இனோவேட்டிவான கண்டென்ட் இனி ஜென்மத்துக்கு எந்த ப்ரொடியூசரும் எடுக்க மாட்டான். அது நான் உறுதியாக சொல்லுவேன். இந்த வீக்கெண்டை ஃபேமிலியோட போய் ஒரு நல்ல குவாலிட்டியான தேட்டரில் முக்கியமாக 3Dல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி, ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுற அது வரையும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.